வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் நண்பன் டி. முருகன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பகுதியில வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். டெலி லா அப்படின்னு சொன்னா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில பார்ப்போம். ஏற்கனவே டெலி லாவ பத்தி நம்ம விவரமா ஒரு விரிவான பகுதி இந்த நம்ம சேனல்ல போட்டிருக்கிறோம். கண்டிப்பா நீங்க பார்க்கல அப்படின்னா, கண்டிப்பா இதுவரைக்கும் நீங்க போய் பாருங்க. அந்த அந்த பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அதுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மறக்காம. இன்னைக்கும் அதே பகுதியில ஒரு கேஸ் எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில பார்ப்போம். நீங்க ஒரு காமன் சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கோம், நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க காமன் சர்வீஸ் சென்டரினுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்டு குடுத்து உள்ள போயிட்டு, சர்வீசஸ்ல வந்துட்டு டெலிலான்னு டைப் பண்ணீங்களாவே இங்க கிடைக்கும். டெலிலான்னு சொல்லிட்டு இங்க கிடைக்குது பாருங்க. இத கிளிக் பண்ணோனே உள்ள வந்தீங்களா, இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதுல லாகின் குடுத்தீங்களாவே, லாகின் குடுத்தோனே நமக்கு அந்த இது கேட்கும். இந்த மாரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சைன் இன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழ குடுத்துருக்காங்க பாருங்க. லாகின் வித் டிஜிட்டல் சேவா கனெக்ட்ன்னு சொல்லிட்டு. அத நம்ம குடுத்தோனே கண்டிப்பா நமக்கு அதுல யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் குடுத்தோனே இந்த மாரி ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிரும். இதுவரைக்கும் நம்ம ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அதுவும் பெண்டிங் இல்லாம அதுவும் அட்வைஸ் வந்துட்டு எனேபிள் ஆச்சு. கண்டிப்பா சக்சஸ் ஆயிட்டு நண்பர்களே. இப்ப நம்ம இந்த பகுதியில வந்துட்டு டெலிலான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் நண்பர்கள். டெலிலான்றது வந்துட்டு குறிப்பா தூரத்தில இருந்து நம்ம அந்த கன்சர்ன் கேஸ் விஷயமா வந்துட்டு நம்ம வீட்ல இருந்து அல்லது நியரஸ்ட் சிஎஸ்சி சென்டர்ல உட்காந்துக்கிட்டே நம்ம வந்துட்டு வக்கீலுகிட்ட இருந்து ஒரு அட்வைஸ் எனேபிள் பண்றதா, அட்வைஸ் வாங்குறதா, ஏதாவது இத நம்ம ஃபாலோ பண்ணலாமா? இந்த கேஸ் நடத்தலாமா? அப்படின்னு சொல்ற ஒரு நாலேட்ஜ் தெரிஞ்சுக்கிறதா இந்த டெலிலா. தூரத்தில இருந்து லாவ பத்தி நம்ம போனா இத நம்ம கண்டிப்பா ஜெயிக்க முடியுமா என்ன? அப்படின்னு சொல்றது தான். இதுவரைக்கும் இந்த பகுதியில பார்த்தீங்கன்னா, கேஸ் வந்துட்டு 56,000 சாரி 5,61,350 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நண்பர்களே. அதுக்கப்புறம் அட்வைஸ் எனவல் வந்துட்டு 5,45,741 பேர் இதனுடைய அட்வைஸ் அவங்ககிட்டருந்து ஆ எனவல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அன்அட்டெண்டட் கேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 15,645 சிஎஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட கிட்டத்தட்ட 29,860 சிஎஸ் சென்டர்ல இது நடந்துட்டு இருக்கு நண்பர்கள். உங்களுடைய வில்லேஜ்ல, உங்களுடைய நியரஸ்ட் பிளேஸ் அந்த பஞ்சாயத்துல கண்டிப்பா சிஎஸ்சி சென்டரும் இருக்கும். இப்ப இங்க பார்த்தோமா, இன்னொன்னு என்ன அப்டின்னா, இந்த சிஎஸ்சி சென்டர்ல யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? எலிஜிபிள் கேண்டிடேட் பார்த்தீங்களா, வுமன்ஸா இருக்கட்டும் அல்லது சில்ட்ரன் பிலோ 18 இயர்ஸ் ஏஜ் அல்லது எஸ்சி, எஸ்டி இருக்காங்க. அப்புறம் விக்டிம்ஸ் ஆஃப் டிராஃபிக்கிங் அதில வந்துட்டு இருக்காங்க. அவங்க மென்டலி இல் அண்டு டிஃபரென்ட்லி ஏபிள்டு பெர்சன் இருக்காங்கல்ல. அதாவது டிசபிள்டு பெர்சன் இருக்காங்கல்ல. அவங்க விக்டிம்ஸ் ஆஃப் நேச்சுரல் டிசாஸ்டர் அல்லது எத்திக் வயலன்ஸ்ல ஏதாவது இந்த மாரி பிரச்சனைய யாராவது சந்திச்சுட்டு இருக்காங்க. அவங்க வொர்க்கர்ஸ் இன் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களா இருக்கட்டும். பீப்பிள் வித் லோ இன்கம் குரூப் அதாவது அதாவது எல்ஐஜின்னு சொல்லுவாங்க. லோ இன்கம் குரூப் இருக்காங்க இல்லையா? அந்தந்த ஸ்டேட்ல அவங்க எல்லாமே. ஆ ஏதாவது ஒரு கஸ்டடியில இருக்காங்க அல்லது அண்டர் ட்ரையல் போயிட்டுருக்கு. திரும்பவும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வேணும். நான் வந்து கேட்கணும் அப்படின்னாவே எல்லாமே இவங்க வந்துட்டு இந்த இதில பண்ணலாம். டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, சிஎஸ்சி ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வுமன்ஸ் அல்லது பிலோ சில்ட்ரன் 18 இயர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் கிடையாது. எஸ்சி, எஸ்டியா இருந்தா கண்டிப்பா அவங்களுடைய காஸ்ட் சர்டிஃபிகேட் வேணும். இந்த மாரி விக்டிம்ஸ் ஆஃப் டிராஃபிக்கிங்ல இருந்தாங்கன்னா, செல்ஃப் டிக்ளரேஷன் அல்லது காப்பி ஆஃப் போலீஸ் எஃப்ஐஆர் அந்த இது இல்லன்னா எஃபிடவிட் வந்துட்டு கண்டிப்பா இருக்கணும். ஆ டிஃப அந்த இது இருந்தாங்கன்னா டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வேணும். மென்டலி இல் அல்லது டிஃபரென்ட்லி எபிள் அவங்களா இருந்தா அந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வேணும். நேச்சுரல் டிசாஸ்டர் அல்லது இதுக்கு இதா இருந்தா அந்த டிஸ்ட்ரிக்ட் இதனுடைய ஒரு சர்டிஃபிகேட் நம்ம வேணும். அல்லது அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ல வேலை பார்த்தீங்களா, ஜாப் கார்டோ அல்லது மன்ரேகா கார்டோ இருந்தா போதும். கண்டிப்பா இந்த லோ இன்கம் குரூப்ல இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த பிபிஎல் கார்டு இல்லன்னா இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தா போதும். இந்த ட்ரையல் கஸ்டடியில இருக்காங்கன்னா, அத ரிலிவன்ட் கேஸ் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது குடுத்தாவே ஓகே ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோமா, ஆ பெர்சன் அதர் தென் மென்ஷன்ட் எபோவ் இவங்க இல்லாம இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்துட்டு ஒரு ரூ. 30 ஆ ரூ. 30 வந்துட்டு ஃபீஸ் கலெக்ட் ஆகும் டெலிலா சர்வீஸ்ல. அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு இல்லன்னா எனி ஐடி ப்ரூஃப் நண்பர்களே. இப்ப இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸ்டேட்ஸ் வந்துட்டு இதில நெறைய ஸ்டேட்ஸ் கவர் ஆயிருக்கு. எ வேற என்ன அப்படின்னு பார்த்தோமா, இந்த சர்வீஸ் வந்துட்டு எப்படி இது பண்றாங்க அப்படின்னு பார்த்தோமா, கண்டிப்பா நம்ம ஒரு நியரஸ்ட் சிஎஸ்சி சென்டர் நம்ம போனோம் அப்படின்னாவே, அதில அவங்களே கூப்பிட்டு அந்த ரெஜிஸ்டர் நம்ம இந்த மாரி பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்களாவே, கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இது இந்த ஒரு பேராலீகல் வாலண்டியர். இந்த அதாவது சிஎஸ்சி த்ரூல ஒரு அப்பாயின்ட்மென்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பேராலீகல் வாலண்டியர்ன்னு சொல்லிட்டு பிஎல்வின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லனாலும் சிட்டிசன் டைரக்ட்டா சிஎஸ்சி சென்டர் போயிட்டு நம்ம இந்த இத இது பண்ணலாம். கேஸ ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்பாயின்ட்மென்ட் பார்த்துக்கலாம். கன்சல்டேஷன் ஃபார் பேமெண்ட் ரெசிப்ட் எல்லாமே எடுத்துட்டு வந்துரலாம். அவங்க அந்த டைம்ல நீங்க போயிட்டு அங்க வந்துட்டு ஒரு கன்சல்டேஷன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இந்த பகுதியில. அதுக்கு முடிஞ்ச அப்புறம் அந்த கேஸ் க்ளோஸ் ஆயிரும். இல்ல இது வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்ல அப்படின்னாலும், திரும்பவும் நீங்க வந்துட்டு
அப்ளை பண்ணி திரும்ப அதே கேஸ் ரெஃபரன்ஸ் வச்சுட்டு வேற ஆள் ஒரு வக்கீல் வச்சுக்கிட்டு கூட அந்த இத ஃபாலோ பண்ண முடியும் நண்பர்களே. இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்களா, நம்ம டேஷ்போர்டு இதுதான். இதுல வந்துட்டு புக் அப்பாயின்ட்மென்ட்ல போனோமா, புதுசா நம்ம புக் பண்றோம் அப்படின்னு நீங்க நெனச்சீங்களா, டைரக்ட்டா இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பெனிஃபிஷியரியினுடைய மொபைல் நம்பர போட்டீங்களாவே அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு குடுத்துரும். அப்படி இல்ல இதுவரைக்கும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா, இங்க உங்க மொபைல் நம்பர் போட்டு ஒரு ஓடிபி போட்டு, என்ன இத சுருக்கமா என்ன கேஸ் நம்ம வந்துட்டு இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா இந்த இடத்துல நம்ம இது பண்ணி, அத ஃபில்அப் பண்ணிட்டு பண்ணோமா, வித்தின் டயத்துல நம்ம உங்களுக்கு ஒரு டேட் ஆஃப் அப்பாயின்ட்மென்ட் கழிச்சுனா, அந்த டேட்ல வந்துட்டு நீங்க உட்காந்து அத ஃபாலோ பண்ண முடியும் நண்பர்களே. இதுதான் நம்ம டெலிலானுடைய வீட்ல உட்காந்துக்கிட்டே ஒரு அட்வைஸ் நம்ம வாங்குறது, தூரத்தில இருக்கிற வக்கீல்கிட்டருந்து டைரக்ட்டாவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீமு. இது வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்துட்டு நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பா நீங்க இதுவரைக்கும் அந்த மாரி ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில இருக்கீங்க, நம்ம சந்திக்கணும், நம்ம போய் பார்க்கணும், பேசணும் அப்படின்னா கண்டிப்பா நியரஸ்ட் சிஎஸ்சி சென்டர அ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இது நல்லபடியா எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நீங்க பார்த்தது நண்பர்களே டெலிலாவ பத்தி சிஎஸ்சி த்ரூவா எப்படி கேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, டெலிலால என்ன, யார் யாரெல்லாம் எலிஜிபிள், ஃபீஸ்லாம் எப்படி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அ இந்த பகுதி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே! வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது டி. முருகன். நன்றி, வணக்கம்.